ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு 1.2 டாப்பிக்கில் த ரோலட் ஆக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரோலட் ஆக்ட் அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். 1919 இந்த ரோலட் ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. இதை அப்போஸ் பண்ணி காந்திஜி நேஷ்னல் ஒயிட் சத்தியகிரகா நடத்தணும் அப்படின்ட்டுன்னு டிசைட் பண்ணுறாரு. இந்த ஆக்டை ரொம்ப அவசரமாக பாஸ் பண்ணுறாங்க. யார் பாஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் டிஸ்பைட் ஆஃப் அப்போசிஷன் ஃப்ரம் இந்தியன் மெம்பர்ஸ். இந்த ஆக்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் கேவ் எனாமஸ் பவர் டு த கவர்மெண்ட் டு ரெப்ரஸ் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுற பவர் இந்த ரோலட் ஆக்டுக்கு இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆல்சோ ஹேட் தி பவர் டு டீடைன் த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ். பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸை எந்த விசாரணையுமே இல்லாமல் 2 வருஷம் வரைக்கும் ஜெயிலில் வச்சிருக்க முடியும். இந்த லாக்கு அகெயின்ஸ்டாக காந்திஜி நான் வயலண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாரு. இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்டட் வித் ஹார்டல் ஆன் 6th ஏப்ரல். ஹார்டல் அப்படின்னா ஸ்ட்ரைக், பந்த் அந்த மாதிரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இம்பேக்ட் ஆஃப் ரோலட் ஆக்ட் பார்த்துடலாம். நிறைய சிட்டிஸில் ரேலிஸ் வேர் ஆர்கனைஸ்ட். ரயில்வே ஒர்க் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வெண்ட் ஆன் ஸ்ட்ரைக் அண்ட் ஷாப்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் லைன்ஸ், ரயில்வேஸ், டெலகிராஃப் இது எல்லாமே டிஸ்டர்ப்ட் ஆகும் அப்படின்னு நினச்சிட்டு பிரிட்டிஷ் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பண்ணாங்கன்னா தே டிசைடட் டு கிளாம்ப் டவுன் ஆன் நேஷனலிஸ்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்ரிட்சர்ல இருந்த லோக்கல் லீடர்ஸ் வேர் பிக்ட் அப், அதாவது அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் மகாத்மா காந்தி வாஸ் பார்ட் ஃப்ரம் என்டரிங் டெல்லி. அவரை டெல்லிக்குள்ள என்டர் ஆகாத மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஆன் 10th April 1919 the police in Amritsar fired upon a peaceful procession. procession அப்படின்றது ஊர்வலம். போலீஸோட அட்டாக்னால கோபமடைஞ்ச மக்கள் they started attacking on banks, post offices and railway stations. கலவரம் அதிகமானனால மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணாங்க. மார்ஷியல் லா அப்படின்னா என்னன்னா எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல சிவிலியன் கவர்மெண்ட்டுக்கு பதிலாக மிலிட்ரி வில் டேக் கண்ட்ரோல் ஓவர் த நேஷன் அண்ட் ஜெனரல் டயர் டுக் கமாண்ட். நெக்ஸ்ட் ஒன் ஜல்லியன்வாலாபாக் மேசக்கர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆன் 13th April த இன்ஃபேமஸ் ஜல்லியன்வாலாபாக் இன்சிடென்ட் டுக் பிளேஸ். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா a large crowd gathered in the enclosed ground of Jallianwala Bagh. Some came to protest against the government's repressive measures. அதில் சில மக்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட ரெப்ரெசிவ் மெஷர்ஸை எதிர்த்து போராடுறதுக்காக கேதர் ஆகி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஆனுவல் பைசக்கி ஃபேரை அட்டென்ட் பண்ணுறதுக்காகவும் வந்திருந்தாங்க. நிறைய பேர் சிட்டிக்கு அவுட் சைட்லேருந்து வந்ததுனால they were completely unaware of the martial law that had been imposed. General Dyer he entered the ground. He blocked all the exit points. வெளியே போகிறதுக்கான வழி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு he open fired on the crowd. open fired அப்படின்னா கன் எடுத்துட்டு அப்படியே மக்கள் மேலே சுட்டு தள்ளினாரு, killing hundreds of people without any mercy. இந்த இன்சிடென்ட்டுக்காக அவரை கூப்பிட்டு விசாரிச்சும் போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா he wanted to create a moral effect and also சத்யகிரகி மைண்டில் ஒரு பயமும் பெயினும் கொண்டு வரணுன்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தாரு. நெக்ஸ்ட் ஒன் இம்பேக்ட் ஆஃப் ஜாலியன்வாலாபாக் மேசக்கர் பற்றி பார்த்துடலாம். இந்த இன்சிடென்ட்டை கேள்விப்பட்டதுமே crowds took to the streets in many North Indian towns. There were strikes, clash with police and attacks on government building. Governmentum they responded with brutal repression and they seeked to humiliate and terrorize people. ரொம்ப அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. Satyagrahis were forced to rub their noses on the ground, crawl on the street and do salam, அதாவது சல்யூட் டு ஆல் த சாஹிப்ஸ். பீப்புள் வேர் ஃப்ளாக்டு. ஃப்ளாக்டு அப்படின்னா ஒரு குச்சியை வச்சு பயங்கரமாக ரிப்பீட்டடாக அடிக்கிறது. அண்ட் வில்லேஜஸ் வேர் பாம்ப்டு. இந்த வயலன்ஸை பார்த்துட்டு மகாத்மா காந்திஜி கால்ட் ஆஃப் த மூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் கிலாஃபட் மூமெண்ட் பற்றி பார்த்துடலாம். ஈவன் தோ ரோலட் சத்யகிரகா வைட் ஸ்ப்ரெட் மூமெண்ட்டாக இருந்தாலும் இட் வாஸ் ஸ்டில் லிமிட்டட் டு மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ். மகாத்மா காந்திஜி இன்னுமே ப்ராட் பேஸ்ட் மூவ்மெண்ட் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் யூனிட்டி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றது அவருக்கு புரிஞ்சுது. ஒன் வே ஆஃப் டூயிங் தட் இஸ் டு டேக் அப் த கிலாஃபட் இஷ்யூ. ஹிந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸை யுனைட் பண்ணுறதுக்காக கிலாஃபட் மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாரு. த ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ended with the defeat of Ottoman Turkey. அந்த டைமில் ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு இருந்தது.
அதாவது harsh peace treaty to be imposed on Ottoman Emperor the Khalifa. அவர் தான் வந்து ஸ்பிரிச்சுவல் ஹெட் ஆஃப் இஸ்லாமிக் வேர்ல்டு. டு டிஃபெண்ட் கலீஃபாஸ் டெம்போரல் பவர் கிலாஃபட் கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்பேல in March 1919. The young Muslim leaders like Muhammad Ali, Saqat Ali discussed with Mahatma Gandhi about the united mass action on this issue. காந்திஜி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாரு to bring in Muslims under the umbrella of unified national movement. செப்டம்பர் 1920ல நடந்த கல்கட்டா செஷன் ஆஃப் காங்கிரஸ்ல he convinced other leaders to start non-cooperation movement in the support of Khilafat movement as well as for Swaraj. அவ்வளோதாங்க 1.2 the role attack டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு குவிக் ரீகேப் பார்த்துடலாம். இந்த டாப்பிக்ல ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ரோல் அட்டாக் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறமா இம்பேக்ட் ஆஃப் ரோல் அட்டாக், ஜலியன் வாலாபாக் மேசக்கர் அதோட இம்பேக்ட், அதுக்கப்புறமா கிலாஃபட் மூமெண்ட். இந்த டாப்பிக்ல என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏதாவது questions, doubts இருந்ததுன்னா ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் தி கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.